இந்தியாவில் ஆவரேஜாக ஒரு ஃப்ரீலான்சர் பெர் ஆனம்க்கு 4 lakhs வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுறது. அண்ட் இந்தியாவில் மட்டுமே 2022 மட்டுமே 1 பில்லியன் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கிரேசி அமௌண்ட். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து ஃப்ரீலான்சிங் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு வந்து ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ரிசர்ச் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகலை அப்படின்னா ஃப்ரீலான்சிங் பற்றி ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபேக்ட்ஸையும் வந்து படிச்சு பாருங்க. அண்ட் let's get into the video to learn completely about freelancing. So இந்த வீடியோ வந்து எப்படி நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்னா என்னன்னே தெரியல அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக ஃப்ரீலான்சிங் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. கிளியர் கட்டான ஒரு ரோட் மேப்பாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் சொல்கிறாங்க அப்படின்னா என்னதாயா ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கான பதில் என்னன்னா, இப்போ லெட்ஸே உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும்? ஒன் ஆஃப் தி வே என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு கம்பெனியில் போய் வந்து ஒரு ஒரு ஜாப் ப்ரொஃபைலை நம்ம ஜாயின் பண்ணி அந்த ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி அது மூலிமா வந்து ஏர்ன் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து தனியாக நம்ம வந்து எந்த ஒரு கம்பெனி கூடயுமே இல்லை, நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட, அதாவது நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட ஒர்க் வந்து முடிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பேசிக்கலி லெட்ஸே அது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். நான் அதுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இவ்வளோ டைம் ஆர் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்டை நம்மளோட ஸ்கில், நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து அவங்க பே பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், அதாவது ஃபிகரிங் அவுட் ஸ்கில் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கில்லை கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ லெட்ஸே நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து ரிசோர்ஸஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த ஸ்கில் வேணுமோ அதை போய் ரோட் மேப் அப்படின்னு போட்டிங்க. இப்போ லெட்ஸே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதோ ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்க. இப்போ SEO மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ SEO மார்க்கெட்டிங் ரோட் மேப் அப்படின்னு போட்டிங்க யூடியூப்ல அப்படின்னாலே பல ரிசோர்ஸஸ் வந்து வரும். அதில் இருக்கிற ஏதோ ஒரு ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் அந்த ஸ்கில்லை படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ரிக்ஸ், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஐடி ஜாப் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து நிறைய வாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஐடி ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது இந்த நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி பேக்ரவுண்ட் போக முடியுமா, நம்மளோட CGPA வந்து பிரச்சனை ஆகுமா, இல்லை வந்து நம்ம படித்த காலேஜ்னால வந்து நம்மளுக்கு வந்து டாப் டயரில் படிச்சாதான் டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க போது ஒரு ஐடி ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராம் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தேவையான ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, I have a good option for you, which is Next Wave. ஸோ நெக்ஸ்ட் வேவ் வந்து இட்ஸ் ப்ரூவன் ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து IIT NITல படிச்சவங்க டிசைன் பண்ணியிருக்க ஒரு ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து டாப் டெக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இதில் நெக்ஸ்ட் வேவ் வந்து அவங்களோட ப்ரோக்ராமை அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் வேவ் இன்டென்சிவ் 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2.0ல வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் 1200+ கம்பெனிஸ் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் வந்து ஒரு ஃப்ரீ டெமோ செஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ பீன் ப்ரொவைடட். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ டெமோ புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நெக்ஸ்ட் வேவோட கெரியர் கவுன்சிலர்ஸ் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ தட் ஆல் யர் queries will get resolved. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எப்படி இந்த டெமோ புக் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. ஸோ தட் யூ கேன் புக் த டெமோ. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. இப்போதான் மேஜரான விஷயம் வரும், அதாவது ஏர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஏர்னிங் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணி அதை வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க, நம்ம போய் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட்ஸில், அதாவது Fiverr, upwork, இன்ஃபேக்ட் நான் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சைட்டில் போய் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஜாப் டன். நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சலாம். இப்படிலாம் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தட்ஸ் அ வெரி பிக் கிராஸ் மார்க். டேரெக்டாக போய் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி Fiverr, upworkல இருந்தெல்லாம் உங்களால் கண்டிப்பாக வந்து கிளைண்ட்ஸ் பிடிச்சி ஏர்ன் பண்ண முடியாது ஒரு பிகினராக இருக்கிறப்போ. சரி, அப்போ என்னதான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஏன் வந்து Fiverr, upworkல நீங்கள் டேரெக்டாக போய் வந்து ப்ரொஃபைல் ஒரு பிகினராக இருக்கிறப்போ போய் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளைண்ட் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்ஸ். நீங்கள் வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து நீங்கள்
எந்த ஸ்கில் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கில்ல வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இருப்பாங்க, அதுக்கான ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து புதுசாக இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து தேடிட்டு இருக்கேன். அதாவது இந்த எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த சைட்ஸ்க்கெல்லாம் வர அப்படின்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஒர்க்கை யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து இன்னும் பெட்டராக முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் வருவேன். இப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து இந்த மைண்ட் செட்டோட வருவாங்க. ஸோ அதனால பிகினர்ஸ்க்கு வந்து இவங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு கடல் மாதிரி இருக்கிற இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிளைண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி தாண்டுறது, அதுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா யூசிங் சோஷியல் மீடியா. ஸோ எப்படி வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிங்க. அதாவது உங்கள் கிளைண்ட்ஸ் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்கள் கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம், கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ஆள் தேவைப்படுவாங்க. அதாவது யூடியூப்ல இல்லை இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ எடிட்டிங்க்கு ஆள் தேவைப்படுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜென்சிஸ்லயும் வந்து இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்டயும் வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்சரா வந்து ஒர்க் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இஷான் சர்மா கூட நிறைய வாட்டி வந்து அவங்க வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் வந்து வச்சு தான் வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ஏஜென்சிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஏஜென்சிஸ் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் இல்லை ஆப் டெவலப்மெண்ட்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கோல்ட் மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் திஸ் கோல்ட் அண்ட் இந்த கோல்ட் மெயிலில் வந்து உங்களுக்கு சப்போஸ் எனக்கு தெரியும் பேசிக்கலி நம்மளுக்கு வந்து அந்த கோல்ட் மெயிலோட மெயில் ஐடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி வந்து மெயில் ஐடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் யூடியூபர்ஸ்லாம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்களோட அபவுட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய யூடியூபர்ஸ் வந்து மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அவங்களோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மெயில் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து சில ஃப்ரீ சைட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியறது தான் வந்து அந்த சைட்ஸ். ஸோ இந்த சைட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பர்சனோட மெயில் ஐடியை ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ வந்து ஓகே டன், மெயில் ஐடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கோல்ட் மெயில் பண்ணணும். கோல்ட் மெயில் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து, அதாவது சில மஸ்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பி வெரி ப்ரிசைஸ். சும்மா வளவலன்னு வந்து நிறைய கதை எழுதுனீங்க அப்படின்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு ரீட் யுவர் மெயில். ஸோ அதனால எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து உங்களோட சப்ஜெக்டில் போடுங்க. அந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக ப்ரிசைஸாக கிறிஸ்பாக வந்து உங்களோட மெயிலில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொவைட் வேல்யூ இன் தட் மெயில். பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு கான்டென்ட் ரைட்டிங்க்கு ஒருத்தவங்களை வந்து ஹையர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து நான் அந்த ஃபார்ம் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில். அந்த ஃபார்மில் எக்ஸாக்டாக வந்து வாட் இஸ் கோயிங் ஆன் இன் மை சேனல், என்னோட சேனலில் ஒரு அவுட் சைடராக இப்போ ஒரு வியூவராக நீங்கள் பார்க்குறப்போ வந்து என் சேனலில் வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருப்பீங்க, அண்ட் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து இருந்தால் ஃபியூச்சரில் இன்னும் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வியூவராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து ரொம்ப பர்டிகுலராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் வந்து பர்சனலைஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறப்போ இட் கிரியேட்ஸ் அன் இம்ப்ரெஷன் தட் யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் வேல்யூ டு தெம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட கோல்ட் மெயிலில் மென்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சப்போஸ் அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா அப்படியே வந்து விட்டுறாதீங்க. ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரிப்ளை பண்ணல அப்படின்னா யூ கேன் லீவ். பட் ஒரு சில டைம்ஸ் வந்து தே மைட் ஹவ் மிஸ்ட் யுவர் மெயில், இல்லை வந்து ரிப்ளை பண்ணலாம்னு நினச்சி வந்து மறந்து போயிருக்கலாம். பிகாஸ் ஐ டூ இட் சம்டைம்ஸ். ஸோ இதனால வந்து ஃபாலோ அப் மெயில்ஸ் வந்து ஒரு 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் லைக் த பேசிக்ஸ் ஆஃப் டூயிங் அ கோல்ட் மெயில். பட் கோல்ட் மெயிலில் மட்டும் வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடச்சிருவாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங் வித் பீப்புள். நீங்கள் வந்து என்ன ஸ்கில் கற்றுட்ருக்கீங்களோ அந்த மாதிரி ஸ்கில்லை வேறு யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கூட வந்து நீங்கள் நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெட்வொர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் சோஷியல் மீடியாஸில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் நெட்வொர்க் பண்ணுறப்போ அவங்களோட கிளைண்ட்ஸ் சப்போஸ் லெட்ஸே வந்து ஒரு ஃப்ரீலான்சருக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புது கிளைண்ட் வராங்க, அவங்களால பிக்கப் பண்ண முடியல ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அப்போ வந்து தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் யூ மைட் கெட் தட் ரெஃபரல். இல்லை ஸோ அதனால் வந்து ட்ரை டு நெட்வொர்க் வித் பீப்பிள்.
ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணுறதுனால வந்து அவங்க எப்படி கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சாங்க அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன், தட் இஸ் நெட்வொர்க் வித் பீப்புள் ஹூ ஆர் இன் சிமிலர் டொமைன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளைண்ட் கிடச்சிருக்காங்கன்னா மேக் ஷுர் யூ கெட் டெஸ்டிமோனியல்ஸ். டெஸ்டிமோனியல்ஸ்னால் இப்போ நீங்கள் போய் ஏதாவது சில சைட்ஸ்க்கெல்லாம் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட், இப்போ ஏதோ ஒரு எட்டெக் கோர்ஸோட சைட் பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஷோ கேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷோ கேஸ் பண்ணுறப்போ உங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் ட்ரஸ்ட் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ கெட் டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது உங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கிட்ட வந்து யூ கெட் இட் இன் ரிட்டர்ன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ வென் யூ ஆர் அ பிகினர். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு தட்ஸ் லைக் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இன்ஃபேக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இஃப் திஸ் ஒர்க்ஸ் அவுட் நீங்கள் வந்து அன்ஸ்டாப்பபிள் ஆகிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் யார் பர்சனல் பிராண்ட் ஆன் சோஷியல் மீடியா. இப்போ நீங்கள் வந்து சஹிலி அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு காப்பி ரைட்டராக அவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதை பற்றி எல்லாமே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பயங்கரமான ரீச் இருந்தது. அண்ட் அந்த ரீச் இருக்கிறதுனால வந்து இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒர்க் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து இட்ஸ் அ ஹையர் சான்சஸ் தே வில் பி ரீச்சிங் ஹர். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடான கான்டென்ட், இல்லை அதை வந்து டார்கெட் பண்ணுற டார்கெட் ஆடியன்ஸ்க்கான கான்டென்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இட்ஸ் அ ஹையர் சான்ஸ் தட் யூ கெட் கிளைண்ட்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து உங்களோட பே ரைஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக வந்துருக்கிறதுக்கான சான்ஸும் வந்துருக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட கிளைண்ட்டுக்கோட வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்ததுனால தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்போஸ் நீங்கள் பண்ணுற ஃப்ரீலான்சிங் ஒர்க் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிங்க உங்கள் கிளைண்ட் கூட அப்படின்னா then there is a higher chance that you might get further few more clients. அதாவது இந்த கிளைண்ட்ல இருந்து வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து சான்ஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ தீஸ் ஆர் லைக் ஃபியூ ஹேக்ஸ் யூ கேன் யூஸ் while you are just starting out. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் சில டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் போய் இந்த Fiverr upworkலாம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்லேயே கூட you could have created and you should create. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதையே வந்து நம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய கடல், அந்த கடலில் வந்து நம்ம ஒரு சின்னதாக இருப்போம், ஒரு சின்ன மீனாக இருப்போம். ஸோ தத்துவெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த மீனுக்கு வந்து என்ன கிடைக்கும், என்னமோ கிடைக்கும். ஸோ அதனால வந்து பேசிக்கலி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து ஐம் கிவிங் யூ so many ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபியூ ஆப்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிளைண்ட் கிடச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திஸ் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம் கைஸ். நம்ம ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கில்லை வந்து பேசிக்காவது நம்மளால நல்லாவே கற்றுக்க முடியும். ஸ்கில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கிளைண்ட்டை பிடிக்கணும், அதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா when you are initially இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து ட்ரை டு கீப் யுவர் சார்ஜஸ் லிட்டில் மினிமம் ஆஸ் பாசிபிள். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து யூ கேன் சார்ஜ், பட் யூ கேன் சார்ஜ் ரியலி குட் அமௌண்ட். பட் அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆப்வியஸ்லி இனிஷியலாக வந்து கொஞ்சம் வந்து நம்ம மினிமமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஹையர் சான்ஸ் தட் யூ மைட் கெட் தட் கிளைண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு தட் ராக்கெட் ஷிப். ஸோ இன்னும் வந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணல அப்படின்னா என்ன ஃப்ரீலான்சிங் ஸ்கில் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது ஃபிகர் அவுட் பண்ணல அப்படின்னா ஐ கிவ் யூ சர்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அதனால பீப்புள் ஆர் ரியலி இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த ஒரு கம்பெனி இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப பேசிக்காக இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அதில் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டீங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ மார்க்கெட்டிங், SEO, அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் பயங்கரமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்.
இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸ். பிகாஸ் இப்போ வந்து நிறைய வந்து கான்டென்ட் கிரியேஷனில் நிறைய பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே சில பல மந்த்ஸில் இந்த கோவிட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வந்து சினி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் கூட வந்து யூடியூப்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்லி கான்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து கிரேஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதனால ஆப்வியஸ்லி கான்டென்ட் கிரியேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இட் வில் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட், அதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் இது எல்லாமே கூட வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து மாதிரி வந்து வெப் டெவலப்மெண்ட் ஆர் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், இன்னும் பல டெவலப்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து எப்பவுமே வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அதில் நல்லாவே வந்து earn பண்ணுவாங்க. பிகாஸ் த அமௌண்ட் they get paid is little higher. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கான்டென்ட் ரைட்டிங்கில் வந்து போகலாம். பிகாஸ் கான்டென்ட் ரைட்டிங்கில் வந்து பீப்புள் ஆர் earning good. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபியூ ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கோ யூ கேன் கோ ஹெட் வித் இட். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஸ்கில்லை வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. மேபி நான் வந்து நம்ம கம்யூனிட்டிலே கூட வந்து அந்த ஸ்கில்லை வேறு யாராவது கற்றுக்கிறதா இருக்கலாம். அண்ட் they might talk to you. So hope this video was useful. Very interesting video. Come and meet you. It's bye from me. Bye.